இது இந்திய தேசம், பல மொழிகளை பேசும், அழகிருந்தும் இங்கே வீசுது அன்பின் வாசம். விதிசை புதிதாய் இளரத்தம் உறங்குவதில்லை, உனைஜை பெரிதாய் உனை சுற்றும் பூமியும் நாளை கைவை ஜெயிப்பாய், மலை போல உயர்ந்திடுவாயே, உயிர்மை இரண்டும் பிரிந்தாலும் வாழ்ந்திடுவாயே. கொண்டு உலகை வெல்பவன் அடடா அமைதியை உணர்வதில்லை, மண்ணை தீண்டும் நிழலாய் அவன் சுவடுகள் நீர் சிந்தும் அன்பை கொண்டவன் சென்னீர் சிந்தி சாவதில்லை, விண்ணில் தோன்றும் நிலவாய் அவன் கனவுகள் என்றும் தேயாது. இது இந்திய தேசம், பல மொழிகளை பேசும், அழகிருந்தும் இங்கே வீசுது அன்பின் வாசம். உலகம் அமைதியில் வாழ அடடா வெள்ளை கொடியினை போல எவரெஸ்ட் சிகரம் நிற்குதே மேல நட்பாய். மூன்று கடல்களின் நடுவில் மனிதன் இதயம் போன்றொரு வடிவில் எங்கள் தேசம் வாழுதே புவியில் அன்பாய். வேரோடி நிற்கின்ற வரையில் போராடு மரம் போல வாழ்வில் நம் வாழ்க்கை நம்மோட கையில். முன்னேறி நீ போகும் நொடியில் தடையெல்லாம் தூளாகும் எளிதில் நம் தேசம் பேர் வாங்கும் உலகில். மனிதம் அறுத்து போனால் புனிதம் அது செத்து போகும், எல்லாம் நம்மை விட்டு நீங்கும். யாதும் நம் ஊராய் போனால் எதுவும் நம் உறவாய் மாறும், பெரிதாய் நம் உலகம் ஆகும்.
வருக வருக. ஏதென்ஸ் நகரின் எழில்மிகு தீபமே வருக வருக. சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் போன்ற பேரறிஞர்களை உருவாக்கிய கீர்த்திமிகு கிரேக்கத்தின் சின்னமே வருக வருக. மாவீரன் அலெக்சாண்டருக்கு முன் தோன்றிய ஜோதியே வருக வருக. ஒற்றுமையின் சின்னமே வருக வருக. ஜாதி மத பேதமற்ற ஒளிவிளக்கே வருக வருக. ஒருபோதும் அணையாத ஒலிம்பியாவின் ஒளிவிளக்கே வருக வருக. அதிகாலையில் உதயமாகும் கதிரவனை போல பிரகாசிக்க நம் பள்ளியில் ஒலிம்பிக் சுடரானது ஏற்றப்பட உள்ளது. சிறு வயதில் கூறப்படும் எந்த ஒரு கருத்தானாலும் பசுமரத்தாணி போல மனதில் பதியும். மாணவர்கள் பள்ளி பருவத்தில் ஏற்றுக்கொள்ளும் உறுதிமொழியானது வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு தேசப்பற்றினை வளர்க்கும். Shall participate in the annual sports meet of Nasrul Muslim Metric Higher Secondary School, respecting and obeying by the rules and regulations governing all sports competition with true spirit and sportsmanship, and bring honor and glory to our institution. இந்த பள்ளியிலே நாங்கள் வருகின்ற மே மாதம் மினி மராத்தான் வைக்கிறதுன்னு சொன்னார்கள். நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ரெஸ்பான்ஸ் அவர்களுக்கும் பிரசிடண்ட் அவர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், நான் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் என்ற முறையில் உங்கள் பள்ளிக்கு இதை செய்யணும் ஆசை வந்துட்டு, இந்த விளையாட்டு மைதானத்திலே அகில நடக்கின்ற நிகழ்ச்சிகளை கொண்டு வருவதற்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கின்றேன். அப்பொழுது இந்த இந்தியாவே பார்க்கின்ற நிலைமைக்கு உருவாக்கும். இந்த விளையாட்டு மைதானத்தில் முதலே நாங்கள் இந்த விளையாட்டு நிகழ்ச்சி நடத்துவதற்கு நானும் உடற்கல்வி இயக்குனர் கிட்டப்பா அரசு சார்ந்த மருதுவனன் அவர்கள் வந்தோம். நேற்று நான் வர முடியாத சூழ்நிலை. ஒரு மாத காலமாக தமிழ்நாடு அளவிலே நான் மாவட்ட ஆய்வாளர் என்ற முறையிலே மாணவர்கள் மத்தியிலே பொறுப்பேற்று இருக்கின்ற காரணத்தினால் நேற்று 9 மணிக்கு எனக்கு போன் பண்றார். நான் வேளாங்கண்ணி பள்ளியிலே இன்ஸ்பெக்ஷன்ல இருக்கிறேன், வருவது சிரமம். அப்ப சொன்னார் உதயகுமாரும் மருதுவனர்களும் என்ன செய்வது, தூக்கி கொண்டாவது வந்துருங்க. ஏனென்றால் என் ஊர், நான் இங்க மலைமேடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி இயக்குநராக பணியாற்றி கொண்டிருந்தவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். ஆகையால் எல்லாத்தையும் மறந்து இந்த பள்ளிக்கு வந்து இந்த விளையாட்டு மைதானத்தை பார்க்கின்ற போது இந்த விளையாட்டு மைதானத்தை என்ன செய்யலாம் என்று நான் கருதி கொண்டே உட்கார்ந்தது. இந்த விளையாட்டு மைதானத்தை ஆகஸ்ட் மாதத்திலே நடக்கின்ற போட்டிக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தால் அனைவரும் அழைச்சி கொண்டு செல்வதற்கு என்னால் முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நஸ்ருல் முஸ்லிமின் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய விளையாட்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இப்பள்ளியினுடைய தாளாளர் அவர்களே, இப்பள்ளியினுடைய தலைவர் அவர்களே, இப்பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, துணை முதல்வர் அவர்களே, இப்பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியர் அவர்களே, இந்த
பள்ளியினுடைய கமிட்டி உறுப்பினர்களே, 30 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய ஆசானை இந்த மைதானத்தில் சந்தித்திருக்கிறேன். திரு MF என்று அன்போடு அழைக்கின்ற M. ஃபரூக் அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய ஆசிரியர், அவர்களையும் சந்தித்து பேசியிருந்தேன். அதனைத் தொடர்ந்து இந்த விழாவிற்கு போட்டிகளை துவக்க வருகை தந்திருக்கின்ற எங்கள் மாவட்டத்தினுடைய உடற்கல்வி ஆய்வாளர் அவர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, இருபால் மாணவ செல்வங்களே, இருபால் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த காலை நேரத்திலே வழங்கி மகிழ்வதில் பெருமை அடைகின்றேன். இயற்கையான சூழ்நிலையுடைய இந்த விளையாட்டு மைதானத்தில் இந்த பள்ளியினுடைய விளையாட்டு போட்டிகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பள்ளியினுடைய தாளாளர் அவர்கள் மே மாதத்தில் ஒரு மராத்தான் போட்டியை சிறப்பாக நடத்துவதற்கு முயற்சி செய்ய இருக்கிறோம் என்று சிறப்பாக கூறினார்கள். அதனை கண்டு நாங்கள் மகிழ்வுற்றோம். அவர்கள் விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெற்றாரா, பங்கு பெறவில்லையா என்பதெல்லாம் கேள்வி அல்ல. இந்த போட்டியின் போது அவர் அறிவித்தது இந்த உடற்கல்வித்துறைக்கு மிகவும் பெருமை வாய்ந்த செய்தியாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் அவர்களும் சிறப்பாக கூறினார்கள். அது ஒன்று. இரண்டாவதாக, இந்த மைதானத்தில் தேசிய அளவில் போட்டிகளை நடத்துவதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம் என்று எங்களுடைய மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் அவர்கள் அறிவித்தார்கள். அதற்கு முன்னால் நானும் என்னுடைய மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர்களும் பேசிக் கொண்டிருந்தோம். வருகிற கல்வியாண்டில் இந்த மைதானத்தில் ஒரு வட்ட அளவிலாவது, நான் கீழே இருந்து போறேன், அவர் மேலே இருந்து வரார், நான் கீழே வட்ட அளவில் இருந்து போறான்னு நினைச்சிருந்தேன். அவர் தேசியத்திலிருந்து கீழே இறங்கி வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஒரு வட்ட அளவில், அதாவது ஒரு 50 பள்ளிகள் பங்கு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை பெற்று தந்தால் இந்த போட்டியை இந்த மைதானத்தில் நடத்தி இந்த பள்ளியை இந்த உடற்கல்வித்துறை பெருமைப்படுத்தும். அவர்கள் தாளாளர்கள் இருக்கிறார், தலைவர் இருக்கிறார், முதல்வர் இருக்கிறார், ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் நான் பேசுவதாக நினைக்க வேண்டாம். நாங்கள் இந்த பள்ளியை பெருமைப்படுத்துவதற்கு இந்த உடற்கல்வித்துறை தயார் நிலையில் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், ஏன் இந்த உடற்கல்வித்துறை தயார் நிலையில் இருக்கிறது என்று சொன்னால், இந்த விளையாட்டு விழாவை ஒரு உடற்கல்வித்துறையை சார்ந்த இயக்குநர்களையும் உடற்கல்வி ஆய்வாளர்களையும் அழைத்து 24 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பள்ளி செயல்பட்டாலும் 24வது ஆண்டு இந்த பெருமையாக நடைபெற இந்த விளையாட்டு போட்டிக்கு எங்கள் துறையை சார்ந்த ஆசிரியர் பெருமக்களை அழைத்து பெருமைப்படுத்தியதற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியிருப்போம். நாங்கள் சில கருத்துக்களை கூறுகிறோம். இந்த மைதானத்தை சரி செய்யுங்கள். நாங்கள் ஒரு குறைந்தபட்சம் 100 பள்ளிகள் பங்கு பெறக்கூடிய போட்டிகளை நடத்தி இந்த மைதானத்தையும் இந்த பள்ளியை பெருமைப்படுத்துகிறோம், ஒருபோதும் குறைவில்லாமல்.
அணிவகுத்து நின்று பல மாநிலங்களை ஒன்று சேர்ப்பது போல் மிகவும் அருமையாக காட்சியளிக்கின்றனர். தேச ஒற்றுமையை காட்டும் வகையில் மிகவும் சிறப்பாக அணிவகுத்து காட்சியளிக்கின்றனர். நம் நாட்டின் பாரம்பரியத்தை தாங்கி நிலைநிறுத்த செய்யும் வகையில் சிறப்புடன் அணிவகுத்துள்ளனர். மாணவ செல்வங்கள் இந்த பிரேமியை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த போட்டியில் மாவட்ட அளவில் நடைபெற இருக்கின்ற நிகழ்ச்சியிலே இது தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த போட்டியை உங்களுடைய அதிகாரிடம் எடுத்து சொல்லி முடிந்தால் மாநில அளவில் கொண்டு செல்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊக்குவித்த உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் இதழ்களில் பாரத மாதாவை மாணவர்கள் சுமந்தது போல் சிறப்புடன் செய்து விளக்குகிறார்கள். அனைவரும் ஒன்று சேர்ந்து தலை தாழ்த்தி கோபுரம் செயல்படுவோம் என்பதனை உறுதி செய்யும் வகையில் மிகவும் அருமையாக செய்து சிறப்பித்துள்ளார்கள் நம் பள்ளி மாணவர்கள். நீடூர் ஜாமினா மஸ்ஜித் இமான் சஃபியுதீன் அலாம் அவர்களை இறைமறை ஓதி துவங்கி வைக்குமாறு பள்ளியின் சார்பாக அன்புடன் அழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الله الذي لا
عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله المولانا العظيم الفاتحة أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس الحمد لله رب العالمين لك الحمد كله ولك الشكر كله يا الله يا معبود يا مقصود يا موجود يا مشهود يا رحمن اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها من جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك أعلى الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات برحمتك يا أرحم الراحمين اللهم عافنا من كل بلاء الدنيا ومصيباتها وفتنتها وعذاب الآخرة توفنا مسلمين وألحقنا بالشهداء والصالحين اللهم ربنا وقنا شر الظالمين وشر الحاسدين وشر المنافقين وشر المشركين وشر الشياطين وشر الخلائق كلهم أجمعين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم السلام عليكم சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் வெக்கடமும் அது சிறந்த திராவிடர திருநாடும் தக்க சிறு பிறைங்களும் தரித்தலரும் திரகமுமே
கடந்த 25 வருடங்களாக நல்ல முறையில் குழந்தைகளுக்கு கல்வியை வழங்கி கொண்டிருக்கிறது. அக்கல்வியை எல்லோரும், ஊர் மக்கள் எல்லோரும் பெற்று இன்பமடைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பள்ளியில் நல்ல முறையில் நடத்தி செல்லும் எம் பள்ளியின் தாளாளர் ஹாஜியே நஜிமுதீன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். சான்றோர்களையும் வருக வருக என வரவேற்று நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நான் என்ன பேசுறேன் உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு என்ன, நம்ம பள்ளி நல்லா இருக்கணும், நம்ம ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், உங்களுக்காக எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்க நாங்கள் காத்திருக்கோம். இதுதான் என்னுடைய ஆசை. இங்கே வந்திருக்க அனைவர்களையும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று, இங்கே நிறைய பேசுறதுக்கு நல்ல கருத்துக்களை சொல்றதுக்கெல்லாம் நிறைய வந்திருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைப்படி நம்ம நல்லபடியா நீடூர்ல நல்ல ஒரு ஸ்கூலா இருக்கணும். விளையாட்டுலையும் சரி, படிப்புலையும் சரி, எல்லா வகையும் நல்லா இருக்கணுங்கிற எங்களுடைய ஆசையை குழந்தைகளாகிய மாணவர்களும் பெற்றோராகிய நீங்களும் இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தா தான் நல்லபடியா வர முடியும். தைரியமா நீங்க குழந்தைகளை விளையாட வேண்டாம், அப்படி விளையாடுன்னு நல்ல எக்ஸசைஸ் செய்யணும். நான் கேள்விப்பட்டேன் குழந்தைகளுக்கெல்லாம் எக்ஸசைஸ் செய்ய வேணாம், விளையாட்டுலாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரிலாம் இல்லாம குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா படிப்பு மட்டும் இல்லை, படிப்புக்கு முக்கிய தேவை ஆரோக்கியம். ஆரோக்கியமா இருக்கணும்னாக்கா எக்ஸசைஸ் அவசியம் தேவை. எக்ஸசைஸ் இருந்தா தான் குழந்தைகள் நல்லா படிக்க முடியும், அவங்களுடைய பிரெயின் நல்லா இருக்கும், தெளிவா இருக்கும். அதனால பெற்றோர்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்காக நம்ம தனியா ஒரு விளையாட்டு மைதானமே அதாவது கவர் பண்ற மாதிரி உள்ள இண்டோர் மாதிரி நம்ம செய்யறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்கோம். அதனால குழந்தைகளையும் எல்லா வகையிலும் நீங்க விளையாடுறதுக்கு அனுமதி கொடுங்க. அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் ஒண்ணு இருக்கு. குழந்தைகளையும் நல்லா விளையாடுறதுக்கு அனுமதி கொடுங்க பெற்றோர்கள். அடுத்தது டீச்சர்ஸ், ஆசிரியர் அனைவர்களும் நல்லா உங்க குழந்தைகளை கவனம் எடுத்துட்டு வர்றாங்க. நிறைய உங்களுக்காக நாங்க செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கோம். குழந்தைகள், மாணவர்களும் ரொம்ப நல்லபடியா இந்த இங்க வந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு சாயந்தரம் எல்கேஜி குழந்தைகளும், எல்கேஜில இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போற குழந்தைகளுக்கு ஒரு அருமையான ப்ரோக்ராம் இருக்கு. அதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. சூப்பரான ப்ரோக்ராம். இந்த மாதிரி நம்ம பக்கத்துல இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கு 3 மணிக்கு நம்ம செய்யறோம். இன்ஷா அல்லாஹ் நிறைய பேசணும், நிறைய மற்றபடி உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு நான் இடையில பேசிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஜி வாசுதேவன் MSc MPhil PhD அவர்களை வாழ்த்து. திரு ஹுமாயூன் அவர்களை பள்ளியினுடைய தலைவர் அவர்கள் முன்னாரை நினைவு பரிசினை வழங்குவார். இன்றைய சிறப்பு விருந்தினர் கலைமகள் கல்வியியல் கல்லூரியின் திரு பாலசுப்ரமணியம் அவர்களே, ரொட்டேரியன் ராமன் அவர்களே, மற்றும் உள்ள விருந்தினர்களே, பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, இங்கே எனக்கு பிறகு நிறைய பேச இருக்கின்றார்கள். ஓரிரு வார்த்தைகள் கூற ஆசைப்படுகிறேன். குறிப்பாக மாணவ மாணவிகள் தங்களுடைய கல்வியிலே நாட்டம் அதிகம் இருக்க வேண்டும். இப்பொழுது குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகமாக இருக்கின்றது. அதனை மேன்மேலும் வளர்க்க வேண்டும். பெற்றோர்கள் தடையாக இருக்கக்கூடாது என்ற கருத்தினை இங்கே தெரிவிக்க ஆசைப்படுகின்றேன். அவர்களெல்லாம் பல துறைகளிலும் சிறந்த வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் படிப்பில் இப்பொழுதுதான் அவர்கள் இறங்கி இருக்கின்றார்கள். எங்கள் கல்லூரியிலே கூட சில மாணவிகள் சிறந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றார்கள். இஸ்லாமிய மாணவர்கள், அவர்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கின்றது. அதற்கு பெற்றோர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். மாணவ மாணவிகளும் தங்களோட சக்தி அத்துணையையும் அந்த படிப்பிலே செலுத்த ஒருமுகமாக செலுத்தணும். நம்ம சொல்லிட்டு இருக்கும் மொழியே இந்தியாவில் இப்போ நோபல் பரிசு ரொம்ப குறைஞ்சி போச்சு. அந்த காலத்தில் சர்சி ராமன் அவர்கள் வாங்கினான்னு சொல்லுவாங்க. அவரும் உங்களை மாதிரி தான் இந்த மாணவ மாணவிகளும் ஹைஸ்கூலில் படிக்கிறப்ப எல்லாத்துலேயும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிதான். டிவியில் என்ன வருது, சினிமாவில் என்ன வருது, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிதான். ஆனால் படிப்பிலே நாம் கவனம் செலுத்தும் போது ஒரு முகமாக கவனத்தை செலுத்தணும்.
சரசி ராமன்ற அவங்க பெற்றோர் அப்படிதான் சொன்னாங்களாம். எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன், ஏதாவது ஒன்றுல கான்சென்ட்ரேட் பண்ணி சொன்னாங்க. அவர்கிட்ட ஒரு லென்ஸ் கொடுத்தாங்க. இப்போ ஒளி எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த ஒளியை குறித்து ஒரு பேப்பர்ல வச்சு அந்த பேப்பர் பதிக்கும். அந்த ஒருமுகப்படுத்துவது தான் உங்களுக்கு திறமை நன்கு வெளிப்படும். அது போல இங்க இருக்கிற மாணவ மாணவிகள் எல்லாம் உங்களுக்கு எதிலே ஆர்வம் அதிகமாக இருக்கிறதோ, எந்த படிப்பில் ஆர்வம் அதிகமாக இருக்கிறதோ அதிலே ஒருமுகப்படுத்தினால் நிச்சயமாக வாழ்வில் வெற்றி பெற வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பள்ளியின் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டு பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி மாணவர்களையும் ஆசிரியர்களையும் ஊக்கப்படுத்திய நம் பள்ளியின் முதல்வர் மிஸ்டர் ஆர் கண்ணன் அவர்களை ஆண்டறிக்கையினை வாசிப்பதற்காக பள்ளியின் சார்பாக அன்புடன் அழைக்கிறேன். I am very happy. Respected invitees, my dear parents, respected media friends, and my dear various activities that the school conducted during the academic year 2012-13 of Nasrul Muslim Higher Secondary School. When I was joining in this institution, I have personally heard about this school of all educational facilities. I am very proud to say that this school is having good infrastructure, a well-equipped science laboratory and library facilities. The school is maintaining good quality and academic excellence. Ever since